ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேமியா ஜவ்வரிசி பாயாசம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு எல்லாருக்குமே கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். புதுசா சமைக்கிறவங்க கூட ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேமியா பாயாசம் செய்யறதுக்கு முதல்ல முந்திரியை வறுத்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நெய் இல்லைன்னா எண்ணெயில கூட வறுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கிறேன். அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே திராட்சை கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. பலூன் மாதிரி வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் சேமியா 1 கப்பு எடுத்திருக்கேன். இது நான் வறுக்காத சேமியா தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம அந்த பேனில் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி வறுத்தா அதே நெய்யிலேயே இதையும் போட்டு வறுத்துக்கலாம். ஸோ நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இந்த சேமியா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவு வறுத்துக்கோங்க. இப்போ இது வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாயாசம் செய்கிறதுக்கு நான் 1/4 கப்பு ஜவ்வரிசியை 1 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நான் 1/4 கப்பு ஜவ்வரிசி வேகிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் ஊற போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர்லாம் மாறி அதோட கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இப்போ வெந்த பதம். இப்போ இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஆனால் இப்போ பாதி பால் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாதி அளவு பால் சேர்த்துக்கிறேன் இதோட. இப்போ நல்லா கொதிக்கட்டும். மிச்சம் இருக்க பால் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வறுத்த சேமியா எடுத்தால் கூட ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நெய்யில் வச்சு வறுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்தாலும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா வேகட்டும், சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கெட்டியாகிட்டே வருது பார்த்தீங்க, கெட்டியாயிடுச்சு. சேமியாவும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். நான் ஜீனி 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 கப்பு ஜீனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீனி சேர்த்தவுடனே கொஞ்சம் தண்ணி ஆகும். அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே 1/2 லிட்டர் பாலில் பாதி ஊற்றினோம். மிச்சம் உள்ளதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா க்ரீமியான பாலாக சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்க்காத பால் கூட சேர்க்கலாம், அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கலந்தாச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்டா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க தமிழ் புத்தாண்டுக்கு செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். புதுசா சமைக்க பழகுறவங்க கூட இது ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.